இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கானு. நான் ரொம்ப ரசித்தேன். அது இல்லை அது அது கிடையாது சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா 100%. இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு. இல்லையா ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி? அது என் ப்ரொஃபஷனே அதுதான். இப்போ என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண. அவர் கூட கேமராவில் பார்க்குறது. ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் பண்ண. இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்கள் பண்ணீங்கல்ல. ஸோ என்ஜாய் பண்ணி தான் அதுதான் ஃபீட். இன்னொருத்தருக்குமே அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த கேள்வி, இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஆரம்பிக்க ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தவங்க, நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூரில் வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான். 6:20 வரைக்கும் போகிறான். கண்டிப்பா எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்து வந்துடும். எங்க நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சாதாரண பொண்ணுக்கு ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துடுவாங்க.